தெறி படத்தின் தலைப்பு என்னுடையது என்று இளம் இயக்குனர் சதீஷ்குமார் தெறி படத்தின் சர்ச்சைக்கு திரிக்கிள்ளி போட்டுள்ளார். பிரிக்க முடியாதது எது என்று கேட்டால் விஜய் படத்தையும் பிரச்சனைகளையும் என்று கூறலாம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு விஜய் படத்திற்கும் பிரச்சனைகள் எழுகின்றன. தலைவா, துப்பாக்கி, கத்தி, புலி என்று வரிசையாக அவரது படங்கள் தொடர்ந்து பிரச்சனைகளில் சிக்குகின்றன. அந்த வரிசையில் தற்போது தெறி படமும் இணைந்துள்ளது. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் அவரது 59வது படத்திற்கு பெயர் வைப்பதில் ஆரம்பம் முதலே இழுபறி நீடித்து வந்தது. படத்திற்கு தாறுமாறு, காக்கி, சத்ரியன் IPS மற்றும் 3 முகம் என்று பல்வேறு தலைப்புகள் பரிசீலனை செய்யப்பட்டன. விஜய் இந்த படத்தில் போலீஸாக நடிப்பதால் முன்னதாக காக்கி என்ற பெயரை படக்குழுவினர் வைத்தனர். ஆனால் வாய்மை இயக்குனர் செந்தில்குமார் அந்த பெயரை பதிவு செய்து வைத்திருந்தார். அதனால் அந்த பெயர் கைவிடப்பட்டது. பின்னர் இப்படத்திற்கு தெறி என்று தலைப்பு வைத்தனர். மேலும் விஜயின் அதிரடியான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களையும் வெளியிட்டனர். இது விஜய் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது. தலைப்பும் ஃபர்ஸ்ட் லுக்கும் நன்றாக இருப்பதாக ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் இளம் இயக்குனர் சதீஷ்குமார் என்பவர் தெறி படத்தின் தலைப்பிற்கு உரிமை கோரி புதிதாக ஒரு பிரச்சனையை உண்டு செய்துள்ளார். வளர்ந்து வரும் இயக்குநர்களில் ஒருவரான சதீஷ் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் என்னுடைய முதல் படமான தெறி பற்றி அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இது. அக்டோபர் முதல் ஷூட்டிங் தெரிக்கும் என்று பதிவிட்டுள்ளார். விஜய் படத்தின் தலைப்பு தெறி என்று படக்குழுவினர் அறிவித்த நிலையில் 3 மாதத்திற்கு முன்னால் நான் யோசித்து வைத்த தலைப்பு இது. பெயரெல்லாம் முறைப்படி பதிவு செய்த புத்தகம் அவர்கள் வசம் இருக்கிறது என்பதற்காக பெயரை தாங்கள் பதிவு செய்த மாதிரி மாற்றிக்கொண்டுள்ளனர். இதற்காக நான் அவர்களிடம் சண்டை போட போவதில்லை. ஆனால் கேட்டிருந்தால் நானே கொடுத்திருப்பேன் என்று கூறியுள்ளார். தற்பொழுது இணையத்தில் இது தொடர்பாக காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. சமூக வலைதளங்களில் பலரும் இளம் இயக்குனர் சதீஷ்குமாருக்கு தங்கள் ஆதரவை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. எனக்கு கொடுக்குறதே 10 ரூபா தான் பாக்கெட் மணி. அதையும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் எங்கே போகிறது? நான் வீட்டுக்கு போகணும். சொன்னதை போடுவீங்களா? நில்லுங்க. என்னத்துக்கு?